கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பெரிதான அன்பினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இப்பொழுதும் மீண்டுமாக ஒரு இடைவேளை. ஆனா ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து இந்த ஒரு காணொளியில நம்ம பார்க்க போறோம். இது நம்ம எண்ட் டைம்ஸ் அப்டேட் அப்படிங்கிற சீரீஸ்ல 5th வீடியோ. இது மாதம் நம்ம கொடுக்கறது இல்ல, மாறாக உலகத்திலே முக்கியமான சம்பவங்கள், முடிவு காலங்களோடு தொடர்புடையதாக, முடிவு காலத்தை குறிப்பதாக சம்பவங்கள் நடக்கிற பொழுது அப்பொழுது மாத்திரம் நம்ம இந்த எண்ட் டைம்ஸ் அப்டேட்டை கொடுப்போம். ஆக இந்த மாதமும் எண்ட் டைம்ஸ் அப்டேட்ல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க இப்பயே கணிச்சிருப்பீங்க. அதை பத்தி தான் நீங்க கணித்த காரியத்தை குறித்து தான் பேச போகிறோம். என்னவென்றால், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற யுத்தம், அமெரிக்கன் இஸ்ரேலி வார் வித் ஈரான். ஈரானோடு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தை குறித்து கொஞ்சம் தியானிப்போம். இதை பற்றி நம்ம நன்றாகவே தெரிந்திருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சில அடிப்படையான காரியங்கள், என்ன நடந்தது, எப்படி ஆரம்பித்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி எப்படி இது போகும் என்பதெல்லாம் குறித்து தான், இதற்கும் முடிவு காலங்களுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம இந்த ஒரு காணொலியில பார்க்க போகிறோம். சரி, முதலாவதாக இப்ப பிப்ரவரி 28 இருந்து இந்த ஒரு யுத்தம் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை பேசுகிற நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 22 ஈவினிங் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேல் தேசம் பிப்ரவரி 28 போய் ஈரான்ல தடாலடியாக ஒரு தாக்குதல் நடத்தினாங்க, சடனாக. அப்ப எதற்காக அதை நடத்தினார்கள், அல்லது எந்த முகாந்திரத்தின் பேர்ல அந்த ஒரு தாக்குதல் நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அணு ஆயுதங்களை ஈரான் தொடர்ந்து அந்த ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸை அது அட்வான்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அதை ஒரு காரணமாக கொண்டு, இன்னும் சொல்ல போனா கடந்த ஆண்டு ஜூன் மாதத்திலேயே இஸ்ரேல் நேரடியாக ஈரானுடைய ஒரு சில இடங்களிலே இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், அந்த இடங்கள்ல போய் தாக்குதல் நடத்தியது. ஒரு வாரம் அளவுக்கு தான் அந்த ஒரு யுத்தம், ஒரு வாரமோ 2 வாரம் அளவுக்கு தான் அந்த யுத்தம் நீடித்தது. அமெரிக்காவும் அதுல சேர்ந்து கொண்டது. ஆனால் ஒரு சில தாக்குதலுக்கு பின்பு, அதற்கு பின்பு அந்த யுத்தம் பெரிதாக நடக்கவில்லை. இப்ப அது நடந்த பின்பும் ஈரான் வந்துட்டு இன்னும் வேறு சில இடங்கள்ல அந்த நியூக்ளியர் கெப்பாசிட்டிஸ், கேப்பபிலிட்டிஸ், அந்த அணு ஆயுதங்களை வைத்து மீண்டுமாக அந்த அணு ஆயுத செறிவூட்டல் அது நடைபெறுகிறது என்று சொல்லி ஜனவரி மாதம் இறுதி பகுதியில், அதாவது இந்த வருஷம் சொல்றேன், ஜனவரி 2026 முடிகிற பொழுது ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பித்தது ஈரானோடு. ஈரான் தேசம் அதை கைவிடவில்லை என்றால் ஈரான் மேல நாங்க பொருளாதார தடைகளை விதிப்போம், நிச்சயமாக அவர்கள் வந்துட்டு இதை குறைத்தாக வேண்டும் என்று சொல்லியெல்லாம் அமெரிக்கா முன்னெடுத்து ஒரு காரியங்கள் பிப்ரவரி முழுவதும் நடந்து கொண்டிருந்தது, பேச்சுவார்த்தையாக நடந்து கொண்டிருந்த பொழுதே சடனா பிப்ரவரி 28 போய் இந்த ஒரு அட்டாக்கை வந்துட்டு இஸ்ரேல் தேசம் தான் செய்தது, அமெரிக்கா செய்யவில்லை, இஸ்ரேல் தான் போய் தாக்கிட்டு. சரி, இப்ப நிஜமாவே ஈரான் வந்துட்டு அவங்க அந்த நியூக்ளியர் ஆம்பிஷன்ஸ், அந்த அணு ஆயுதம் தயாரிப்பை, இந்த அணு ஆயுதத்தை தயாரிப்பதுல நெருங்கிட்டாங்களா அப்படின்னா நமக்கு தெரியாது என்றே சொல்ல வேண்டும். ஆனால்
அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு காரியத்துல தீவிரமாக இருந்தார்கள். என்னவென்றால், அந்த ஈரான் சுப்ரீம் லீடர் என்று சொல்லப்படக்கூடிய காமேனி, அயோட்டல்லா காமேனி, அயோட்டல்லா என்பது அவருடைய பட்டம், காமேனி அப்படிங்கிறது அவரோட பேர். ஏன்னா அவர் தான் இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தீவிரமாக இயங்கக்கூடிய ஈரானுடைய ஒரு தலைவர். அதாவது ஈரானுடைய ஒரு பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லலாம். ஆக அவருடைய முக்கிய நோக்கம் இஸ்ரேலை அழிப்பது. இன்னும் சொல்ல போனா 2023 அக்டோபர்ல இஸ்ரேல் மேல் ஹமாஸ் கொரில்லா படை தாக்குதல், அந்த கொரில்லா ஸ்டைல்ல ஒரு அட்டாக் பண்ணாங்க. அதுல அநேகம் யூதர்கள் கொல்லப்படுகின்றார்கள். 200க்கும் மேற்பட்டவர்களை பிணை கைதிகளாக பிடித்துக் கொண்டு போகிறார்கள் இந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தினர். அதற்கு பின்பு இஸ்ரேல் ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் காசாவின் மேல ஏறெடுத்து ஹமாஸ் தலைவர்களை எல்லாம் கொன்றது. இன்னும் சொல்ல போனா ஹெஸ்போல்லா என்று சொல்லப்படக்கூடிய தீவிரவாத இயக்கம், அது லெபனனில் இருந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக ஆபரேட் பண்ணக்கூடியது. அதனுடைய தலைவர் ஹசன் நசரல்லா அவரும் கொல்லப்படுகிறார். இன்னும் ஹமாஸுடைய தலைவர்களான இஸ்மாயில் கனி என்பவர் ஈரான்ல வைத்து ஒரு பாம் பிளாஸ்ட், அதுல கொல்லப்படுகிறார். இன்னும் இந்த அக்டோபர் 2023 தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட யாஹ்யா சின்வர் எனக்கூடிய ஹமாஸ் தலைவர் அந்த போரிலேயே, அதாவது அந்த 2024 கடைசியில ஒரு ஜூலை ஆகஸ்ட் அந்த டைம் ஃப்ரேம்ல அவரும் கொல்லப்படுகிறார். இப்படி இவரெல்லாம் கொல்லப்படுகிறார்கள். இந்த ஹெஸ்போலாவாக இருக்கட்டும், இல்ல ஹமாஸாக இருக்கட்டும், இந்த இயக்கங்களுக்கெல்லாம் ஒரு முதுகெலும்பாக இருக்கக்கூடியது ஈரான் தான். இவங்க எல்லாருக்கும் தேவையான அவர்களுடைய ஃபினான்ஸ், அப்புறம் வெப்பன்ஸ், இது எல்லாமே சப்ளை பண்ணி இஸ்ரேலுக்கு விரோதமாக இவர்களுக்கு தொடர்ந்து அந்த ஒரு சப்போர்ட் கொடுப்பது, அவர்களை இயக்கி வரக்கூடிய பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தேசம் என்னவென்றால் ஈரான் தான். அதாவது ஈரான் ப்ராக்சிஸ் என்று சொல்லுவார்கள் இந்த ஹமாஸ், ஹெஸ்போல்லா அப்படின்னு. இவங்கெல்லாம் இஸ்ரேலுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்து கொண்டே ஈரான் மூலமாக இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுறாங்க. ஏன்னா ஈரானுக்கு அவ்வளவு ஒரு வெறுப்பு, இஸ்ரேலை எப்படியாவது அழித்து தீர வேண்டும் என்று சொல்லி. சரி, அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த காரியங்கள். இப்ப இந்த ஒரு விளைவாகவே இஸ்ரேல் தேசம் எப்படியாவது இந்த ஈரானுடைய சுப்ரீம் லீடரை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா வந்துட்டு அந்த ஒரு புலனாய்வின்படி அந்த ஒரு இன்டெல் அது கொடுக்குறாங்க, ஒரு துப்பு கொடுக்குறாங்க. எங்க இருக்கிறார் அவரு ஈரான் சுப்ரீம் லீடரும் அவருடைய தளபதிகளும் மீட் பண்ணக்கூடிய ஒரு இடத்த இஸ்ரேலுக்கு சொல்லும் பொழுது இஸ்ரேல் தேசம், இஸ்ரேல்ல இருந்து ஐடிஎஃப், இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்சஸ், அவருடைய ஏர்ஃபோர்ஸ் அனுப்பி அவர்கள் மீட் பண்ணக்கூடிய இடத்த பாம் பண்ணும் பொழுது அவரும் அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த மேஜர்ஸ் அவங்கெல்லாம் கொல்லப்படுகிறார்கள். இப்ப இது ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்காக இந்த பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே சர்ப்ரைஸாக இந்த ஒரு அட்டாக்கை இஸ்ரேல் செய்தது. அதனால் அதனுடைய தலைவர்கள் கொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இதுதான் இதனுடைய ஒரு கான்டெக்ஸ்ட். இப்ப இதன் மூலமாக என்ன சம்பவித்தது அடுத்துன்னு நமக்கு தெரியும். இதற்கு எதிர்வினையாக ஈரான் வந்துட்டு ரிட்டாலியேட்டரி அட்டாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இஸ்ரேல் மேல பண்ணாங்க. அடுத்தது யுஎஸ் நேரடியாக அடிக்க முடியாது, அதனால யுஎஸ்ஓட நட்பு நாடுகளாக பக்கத்துல இருக்கக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அப்புறம் கட்டார், சவுதி அரேபியா, இந்த கல்ஃப் தேசங்கள் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. இன்னும் ஒரு உலகிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நகரமாக விளங்கக்கூடிய துபாய் மேல பயங்கரமான தாக்குதல்கள் நடத்த ஆரம்பித்து நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும். சரி, அடுத்தது இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ஜலசந்தி, அந்த ஓஷன்ல அந்த
போகக்கூடிய கப்பல்கள் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான வழி. அதுதான் அந்த கல்ஃபையும் இந்த பக்கம் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸையும் இணைக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு சரக்கு போக்குவரத்து, கப்பல் சரக்கு போக்குவரத்து வழி. அந்த ஒரு ரூட்டை ஈரான் பிளாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அது ஈரானுக்கும் இந்த மிடில் ஈஸ்ட் கல்ஃபுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஜலசந்தி. அதன் வழியாக ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கப்பல்கள் அந்த போக்குவரத்து வழியா சரக்குகள் வரும். இப்ப அந்த வழியா போற எல்லா கப்பல் மேலையும் தாக்குதல் நடத்த துவங்கியது ஈரான். திரும்ப இஸ்ரேல் மேலையும் யுஏஇ மேலையும் ஏகப்பட்ட ஏவுகணைகள். இதை நான் பேசிக்கொண்டிருக்கிற தருணங்களும் இந்த ஒரு அட்டாக் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சரி, இப்ப இந்த சி ரூட் பிளாக் ஆனது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவன் நமக்கு கூட என்ன ஆயிடுச்சு, எல்பிஜி லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய எரிவாயு சிலிண்டர் கிடைக்காம போயிடுச்சு. இது நம்ம தேசத்துல மட்டும் இல்ல, இன்னும் பல தேசங்கள்ல, அதாவது இந்த கல்ஃப் அதனுடைய எல்பிஜியை நம்பி இருக்கக்கூடிய எல்லா தேசங்கள்லையும் இந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டு நம்மளும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்க கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். சரி, அதே மாதிரி ஒரு திடீர்னு எல்பிஜி பாதிக்கப்பட்டதுனால நம்ம மக்களுக்கு என்ன நடந்ததுன்னா, போன வாரத்திற்கு வாரம் பெட்ரோல் டீசலும் அதே போல தீர்ந்து போயிடுமோ என்று சொல்லி எல்லாரும் பெட்ரோல் பங்குகள்ல குவிய ஆரம்பிச்சு ஒரு மேன்மேடு ஷார்டேஜ் மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா இன்னொரு 2 மாதங்களுக்கு பெட்ரோல் டீசல் கையிருப்பு இருக்கிறது. இருந்தாலும் எல்லாரும் பயந்து போய் எல்லாம் போய் டேங்கை ஃபில் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போட ஆரம்பிச்சதையும் பெட்ரோல் பங்க்ல ஒரு 3 நாட்கள் மிகப்பெரிய ஒரு கியூல நின்று எல்லாம் பெட்ரோல் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது அப்படிதான் ஆகணும்னு இருந்தா நீங்க ஒரு தடவை டேங்க் ஃபில் பண்ணா கூட எவ்வளவு நாள் அதை வச்சு ஓட்டுவீங்க? அதுக்கப்புறம் பெட்ரோல் கிடைக்காம தான் போகும். சரி, ரைட். ஆக இது போன்ற உபத்திரவங்களை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ஒரு யுத்தம் கடந்த 3 வாரங்களாக, அதாவது பிப்ரவரி 28னா மார்ச் 1ல இருந்து ஈரான் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சு இன்றைக்கு சரியாக இன்னும் சொல்ல போனா 4 வாரங்கள், கரெக்டா சொல்லணும்னா மார்ச் 1, 8, 15, 22 இன்றைய தினம் 4வது வாரம். 3 வீக்ஸ் தப்பா போட்டிருக்கேன். சரியா சொல்ல போனால் 4 வீக்ஸ், 4 வாரங்கள் இது யுத்தம் நிறுத்தாமல் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் ஒரு அன்சர்டன்டி, ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவிக் கொண்டிருக்கிறது. இப்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால், இதுதான் 3ஆம் உலக யுத்தத்தின் ஆரம்பமா? இது வேர்ல்டு வார் 3 ஸ்டார்டிங் பாயிண்டா? இந்த ஒரு கேள்வி அநேகருக்கு எழ ஆரம்பித்திருக்கிறது. நாட் ஒன்லி தட், இன்டர்நெட்ல பேசக்கூடிய நிறைய கிறிஸ்டியன் பிரீச்சர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலக யுத்தம் 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்றார்கள். பாப்புலரான ஒரு கிறிஸ்டியன் பிரீச்சர் இருக்கார், யூடியூபர். அவரு வேர்ல்டு வார் 3 ஆரம்பித்து விட்டது என்பதை போல அவர் பல இடங்கள்ல பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது WW3 அப்படின்னா வேர்ல்டு வார் 3க்கு ஷார்ட் ஃபார்ம் நம்ம ஸ்லைட்ல. ஸோ எங்கெங்க WW3 பாக்குறீங்களோ அது வேர்ல்டு வார் 3 அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கங்க. இது போல அநேக பிரசங்கியார்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையா? முதலாவது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, இந்த முடிவு காலங்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? அடுத்தது, ரகசிய வருகை, எடுத்துக்கொள்ளப்படுதல், உயிர்த்தெழுதல் சமீபமா? அதற்கடுத்து இன்னும் இந்த வருஷம் எந்த வகையில இதோடு கூட தொடர்புடையதாக இருக்கிறது? அப்புறம் தீர்க்க தரிசனத்தின்படி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? இதை பத்தி தீர்க்க தரிசனத்துல இருக்குதா இப்ப நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்தை பொறுத்து? இதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னும் 2 ஸ்லைடு அடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக நிறைவு செய்து விடுவோம். சரி, அப்ப முதலாவதாக இந்த முக்கியமான ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவோம். இதுதான் உலக போர் 3 அல்லது இது உலக யுத்தம் 3ஆம் உலக யுத்தத்தின் ஒரு துவக்கமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இப்ப இதுதான் அந்த கேள்வி. ஆன்சர் என்னன்னா இல்லை, திஸ் இஸ் நாட் வேர்ல்டு வார் 3.
ஏன் இது இல்லை என்பதற்கு ஒரு சில முக்கியமான காரணங்கள், வேதத்தோடு தொடர்புடைய காரணங்கள் இருக்கிறது. அத பார்த்துட்டு அப்புறமா நீங்களே அதற்கான ஒரு முடிவை நீங்க சொல்லுங்க. இது வேர்ல்ட் வார் 3 ஆக மாறாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, வேர்ல்ட் வார் 3ங்கிறது வெரி எண்டுல நடக்கும். இறுதியாக நடக்கும். அதோடு கூட இந்த உலகத்தினுடைய ஆட்சிகள், உலகத்தினுடைய ராஜ்யங்கள் நிறைவேறும். அதற்கடுத்து 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கும். அதுதான் வேர்ல்டு வார் 3 ஆக இருக்கணும். இன்னும் சொல்ல போனா வேர்ல்டு வார் 3ங்கிறது என்னன்னா, இந்த கிரேட் ட்ரிபுலேஷன் மகா உபத்திரவ காலத்தை நிறைவேற செய்கிறதா, முடித்து வைக்கிறதாக இருக்கும். அப்ப உலக யுத்தம் 3 என்பது வேதத்துல எங்க சொல்லப்பட்டிருக்கு? வேர்ல்டு வார் 3ல யாருக்கும் யாருக்கும் சண்டை நடக்கும் அப்படின்னா அதையும் பார்ப்போம். வேர்ல்டு வார் 3ங்கிறது த ஃபைனல் வார் இந்த வேர்ல்டு பிஃபோர் த மில்லனியம் கிக் ஸ்டார்ட்ஸ். 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பாக நடக்கக்கூடிய கடைசி யுத்தம் தான் 3ஆம் உலக யுத்தமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஒருவேளை இது தப்பாக இருக்கலாம். ஆனா தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த ஒரு வார் தான் அர்மகெடோன் வாராக இருக்க வேண்டும். ஒருவேளை தவறாக இருந்தால் வேர்ல்டு வார் 3க்கு அப்புறம் அர்மகெடோன் நடக்கும். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, எங்கெங்க சொல்லியிருக்குன்னா, இது பழைய ஏற்பாட்டுல எசேக்கியேல், சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்ல, புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தின விசேஷத்துல இது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பழைய ஏற்பாட்டுல இன்னும் 1, 2 புஸ்தகங்கள்ல இதை டச் பண்ணி இருக்கிறாங்க. சரி, எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ஆனா முக்கியமான ஒரு சில வசனங்களை நான் பார்க்கலாம். If I am right, World War 3 is the Armageddon War in Revelation 16:16. ஏன் சொல்றேன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் என்பது முடிவு காலங்களை குறித்த ஒரு புஸ்தகம். அதுல ஒரு யுத்தம் சொல்லப்படுகிறது என்றால் அந்த ஒரு யுத்தம் முடிக்கிறதா தான் இருக்கணும். இந்த உலகத்தை முடிச்சா 1000 வருஷ அரசாட்சி, அதாவது இந்த 6000 வருடங்கள் ஆதாமில் இருந்து அந்த 6000 வருடங்களை நிறைவு செய்து இறுதி 1000 வருஷமான அந்த 7000வது வருடங்கள், அந்த 1000 வருஷ அரசாட்சி இயேசு கிறிஸ்துவோட அரசாட்சி துவக்குகிறதாக இருக்க வேண்டும். அதுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கும். இப்ப வேதத்துல எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். எங்க கூட்டி சேர்த்தான்? அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு. அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தம் தான் இந்த அர்மகெதோன் என்று சொல்லப்படுகிற ஒரு யுத்தம். அந்த அர்மகெதோன் என்பதுதான் வேர்ல்டு வார் 3 ஆக இருக்க வேண்டும். சரி, அப்ப இது எந்த ஒரு யுத்தம்னா பழைய ஏற்பாட்டை சொல்லப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கன்னு பாருங்க, சகரியா 12ல ஒரு யுத்தம் சொல்லப்படுது. சகரியா 12ல எருசலேமுக்கு விரோதமாக எல்லா தேசங்களும் வரும், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எருசலேமுக்கு விரோதமாக கூடிக்கொள்ளுவார்கள். அப்போ மல்டிபிள் நேஷன்ஸ், ஆல்மோஸ்ட் ஆல் த நேஷன்ஸ் வில் கம் அகைன்ஸ்ட் ஜெருசலேம். இப்ப இந்த அதிகாரத்துல 11வது வசனம் பாருங்க. கர்த்தர் ஒரு லிங்க் கொடுத்திருப்பார். அந்நாளில் மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத் ரிமோனின் புலம்பலை போல. அப்ப மெகிதோன் அப்படின்னா அதுதான் அந்த அர்மகெதோன். த வேலி ஆஃப் மெகிடோன் தான் அர்மகெடோன் என்று சொல்லப்படக்கூடிய இடம். அப்ப இந்த யுத்தம் தான் அந்த யுத்தம். இப்ப இந்த யுத்தத்துல என்ன சம்பவிக்கும்னா, எல்லா ஜாதிகளும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரும். அப்ப அதுதான் த கிரேட் ஃபைனல் வார் ஆஃப் வேர்ல்டு வார் 3. இப்ப இந்த கிரேட் ஃபைனல் வார்ல எல்லா ஜாதிகளும் வரும்னா அது எங்க இருக்குன்னா எசேக்கியேல் 38, 39 இருக்கு. அதை நீங்க ஃபுல்லா படிங்க. இது எப்ப நடக்கும்னு ஒரே ஒரு வசனம் மட்டும் பார்க்கலாம். எசேக்கியேல் 38:8. எசேக்கியேல் 38:8ல அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி, கவனிங்க, பற்பல ஜனங்களில் இருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். அப்ப பட்டயத்துக்கு நீங்களாகினா தேர்ட் வேர்ல்டு வார்ல அநேக யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். அதிலிருந்து தப்பித்து பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டுனா யூரோப், ஐரோப்பா, இன்னும் உலகத்தின் பல்வேறு இடங்கள்ல சிதறி இருந்தவங்க எல்லாம் இப்ப என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் தேசத்துல இருக்காங்க. கடைசி வருஷத்தில் வருவாங்க.
அப்போ வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து அப்படின்னா இஸ்ரேல் தேசம் தான் கிட்டத்தட்ட 2000 வருஷமா பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, அது இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி. இஸ்ரவேல் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது பெருங்காற்றை போல் எழுந்துற. அப்படின்னா இப்ப இஸ்ரவேல் மக்கள்லாம் சுகமாய் குடியிருக்கிறாங்களா? இல்ல. இப்ப சண்டையில பயந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப எல்லாம் சரியாய் சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு யுத்தம் வரும். கடைசி வருஷங்கள்ல வரும். இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது அப்ப வருவாய். சமாதான சந்தோஷம் இருக்குன்னு சொல்லும் பொழுது வருவாய். அப்படின்னா அப்ப இது அந்த யுத்தமாக மாறாது. கிளியரா புரியுதா உங்களுக்கு? அப்ப வெளிப்படுத்தல் 16:16 சொல்லப்பட்ட யுத்தம், சகரியா 12:14 சொல்லப்பட்ட யுத்தம், எசேக்கியேல் 38:8 சொல்லப்பட்ட யுத்தம் இந்த யுத்தம் அல்ல. அதுதான் கிரேட் ஃபைனல் வார். அது ரஷ்ய தேசத்தினுடைய தலைமையின் கீழ் வரும். பெர்ஷியா அப்படின்னா ஈரான், எத்தியோப்பியா, லிபியா, இவங்க எல்லாருமே அப்பயும் வருவாங்க சண்டைக்கு. அப்ப மேசேக் என்பது மாஸ்கோ அப்படிங்கிற ஒரு காரியத்தை இன்டைரக்டா லிங்க் பண்ணும். சரி, அப்ப ரஷ்யாவின் தலைமையின் கீழே வரும். இப்ப ரஷ்யா ஈரானோடு உடன்படிக்கையில தானே இருக்குன்னா, ரஷ்யா ஈரானோட உடன்படிக்கையில தான் இருக்கிறது. ஆனால் ஆனால் அவங்க ஃபுல்லா சப்போர்ட் பண்ணல, வெளிப்படையாக சப்போர்ட் பண்ணவில்லை. அவங்க இன்டைரக்டா தான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என்னவென்றால் ஒரு சில ஆயுதங்களை கொடுக்குறாங்க, ஆனா ஈரானுக்காக வந்து சண்டை போட மாட்டேங்கிறாங்க. அதற்கு பல பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க ஈரானோடு செய்த உடன்படிக்கை என்னன்னா டிஃபென்ஸ்ல அவங்க உடன்படிக்கை பண்ணல. அதாவது உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் சண்டைக்கு வருவேன், எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ சண்டைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி உடன்படிக்கையில இல்லை ஈரானும் ரஷ்யாவும். இப்பொழுது ரஷ்யாவும் நார்த் கொரியாவும் அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையில இருக்கு. சரி, ஏன்னா இப்ப நார்த் கொரியா வந்து உக்ரைனுக்கு விரோதமாக சண்டை போடுது ரஷ்யாவோட சேர்ந்து. சரி, ரைட். அப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யுத்தம் நீடிக்க நீடிக்க ரஷ்யாவுக்கு ஒரு பெனிஃபிட். ஏனென்றால் ஈரான்டேந்து ஆயில் வாங்குறத விட இப்ப நிறைய பேர் ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறாங்க. ஏன்னா இந்த ஆயில் கிடைக்காம இருக்கிறதுனால, மற்ற இடங்கள்லையும் கிடைக்காம இருக்கிறதுனால. அப்ப ரஷ்யா அந்த ஆயிலுடைய பிரைஸை அதிகமாக்கி நல்ல லாபம் பார்த்து கொண்டிருக்கிறது இன்டைரக்டாக. ஆனா பிஹைண்ட் த சீன்ஸ் ஈரானை ஒரு சில டைம்ல சப்போர்ட் பண்ணுது, ஒரு சில அறிக்கைகள் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா ஈரானுக்கு இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் சப்ளை பண்றாங்க நிறைய. அப்ப ஈரானை இன்டைரக்டாக ரஷ்யா தாங்கி பிடிக்கிறார்கள், ஆனால் நேரடியாக அவர்களுக்கு உதவ யுத்தத்துக்கு முன்வர மாட்டேன் என்கிறார்கள். இதுதான் ரஷ்யாவின் இப்பொழுதைய ஒரு பொசிஷன். இது மாறலாமா? மாறலாம். இன்னொரு காரணம் என்னன்னா, ரஷ்யா வந்துட்டு உக்ரைன் வார்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த டைம்ல வந்துட்டு இந்த யுத்தத்தை அவங்க நிறுத்தணும்னா தே ஹாவ் டு டைரக்ட்லி என்டர் இன்டு a conflict with US. அப்ப அமெரிக்காவோடு கூட இந்த டைம்ல ஒரு அவங்க உக்ரைனோட சண்டை போட்டுட்டு இருக்கப்ப அமெரிக்காவோடையும் நேரடியாக ஒரு சண்டை இடுவது என்பது அவ்வளவு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்காது. அப்ப இது போன்ற மல்டிபிள் பொலிட்டிக்கல் ரீசன்னால ரஷ்யா டைரக்டாக என்டர் ஆகவில்லை. ஆனா இந்த ஒரு ஃபைனல் வார் நடக்க வேண்டும், நடக்கிற பொழுது ரஷ்யாவினுடைய தலைமையின் கீழே இதெல்லாம் நடக்கும்னு சொல்லப்படுகிறது. சார், ரைட். இந்த பாயிண்ட் தான் சொன்னோம். ஆனா இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்றால், இந்த ஃபைனல் கிரேட் வேர்ல்டு வார், வேர்ல்டு வார் 3 நடக்கும் பொழுது சபை பூமியிலே இருக்காது, சபை எடுத்து கொள்ளப்பட்டிருக்கும். எப்படி, எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னா, இந்த ஃபைனல் வேர்ல்டு வார் இந்த ரஷ்யாவின் தலைமையின் கீழே மற்ற தேசங்கள்லாம் இஸ்ரேலை எதிர்த்து யுத்தம் பண்ணும் பொழுது, இதுதான் சகரியா 12 சொல்லப்பட்ட ஒரு யுத்தம், எசேக்கியேல் 38-39 சொல்லப்பட்ட யுத்தம் பார்த்தோம். இப்ப இந்த ஒரு யுத்தத்தை யார் இத
துவக்குகிறது என்று சொல்லி பார்த்தால், கர்த்தர் எல்லா தேசங்களையும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கொண்டு வந்து இஸ்ரவேலின் நிமித்தமாக அவரே யுத்தம் செய்வார் என்று சொல்லி போட்டிருக்கிறது. இப்ப ஒவ்வொரு முறை நடந்த யுத்தத்திலையும் இஸ்ரவேலுக்கு வெற்றியை கொடுத்தது கர்த்தர் தான். இந்த யுத்தத்தை செய்கிறார் நீங்கள் அல்ல, கர்த்தரே. அப்ப பார்வோன் இஸ்ரவேல் சேனைகளை பின்தொடர்ந்த போது அவனை செங்கடல்ல கவிழ்த்து போட்டது கர்த்தர். ஆனா இந்த ஒரு யுத்தம் கொஞ்சம் இஸ்ரவேலுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம் அநேக இடங்கள்ல. யோசுவா எல்லா தேசங்களையும் போய் பிடிக்கும் பொழுது கானான்ல கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார், யோசுவா அந்த ஜாதிகள் எல்லாம் மேற்கொண்டான் சொல்லி பார்க்கிறோம். இன்னும் தாவீதுக்காக கர்த்தர் முன்னணியில போகிறார் யுத்தத்திற்கு என்றெல்லாம் நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இன்னும் யோசபாத்துடைய காலத்துல பார்க்கும் பொழுது, அப்ப அந்த ஒரு தீர்க்கதரிசி ஓதேது என்று சொல்லப்படுகிறவர் நினைக்கிறேன், அவரும் சொல்றாரு, யூதாவின் மனுஷரை இந்த யுத்தத்தை செய்கிறவர்கள் நீங்கள் அல்ல, கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சொல்றதை பார்க்கிறோம். சரி, ஆனா இதெல்லாம் கர்த்தர் வந்துட்டு பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் அவர் சொல்ல ஆகும், ஒரு கட்டளையிடம் இருக்கும். ஆனா இந்த ஒரு யுத்தத்துல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் பாருங்க. சகரியா 14:1-5 படித்து பாத்தீங்கன்னா, கர்த்தரே நேரடியாக இறங்கி வந்து நின்று யுத்தம் செய்வார் என்று சொல்லி இருக்கும். ஏதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, சகரியா 14 படிக்க, கர்த்தருடைய நாள் வருகிறது, உண்மையில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும், எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. இதெல்லாம் எப்படி நடக்கும், என்னமா நடக்கும் நமக்கு இப்ப தெரியாது. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளில் போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார். ஓகே, இது அவர் பரலோகத்துல இருந்து கொண்டே இந்த யுத்தத்தை அவர் செய்ய முடியும். ஆனா இந்த வசனம் பாருங்க, அந்நாளில் அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்ப கர்த்தர் இறங்கி வந்து நிற்பார், அவருடைய பாதம் நிற்கும் பொழுது அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்கா எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்ப அந்த மவுண்ட் ஆலிவ்ஸே ரெண்டாக பிளக்கும்னு எழுதியிருக்கிறது. இது உருவாகம் மாதிரி தெரியல, இது ரியாலிட்டியாவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒலிவ மலையில் இருந்துதான் அவர் பரலோகத்திற்கு ஏறி போகிறார். எப்படி போனாரோ அப்படியே வருவார் என்று சொன்னால் ஒலிவ மலைக்கு மீண்டுமாக அவர் வருவார். அப்போஸ்தலர்ல நம்ம பார்க்கிறோம், அவர் ஒலிவ மலையின் மேல் ஏறினார், அங்கிருந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லி. அப்ப 5ஆம் வசனம் பாருங்க, அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். அப்ப அந்த ஒலிவ மலையை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுது, அந்த நடுவுல இருக்கிற வழியா ஓடுவீங்க. மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். Lord my God shall come, he will come. ஆனா அவர் தனியா வர மாட்டார் பாருங்க, தேவரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். இதுதான் முக்கியமான பாயிண்ட். தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். and all the saints with you with the Lord. அப்படின்னா எல்லா பரிசுத்தவான்களும் எப்படி அவரோட திரும்ப வர முடியும்னா, இதற்கு முன்பாகவே அவர்கள் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். இதைத்தான் ஏனோக்கும் சொல்றாரு. என்னன்னா யூதால ஏனோக்கு சொல்லியிருக்காருன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்னு சொல்லி யூதா சொல்றாரு பாருங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அப்படின்னா இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் இதற்கு முன்பாக அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். பட் த லார்ட் கமத் வித் 10,000 of saints. அப்படின்னா இவங்க எல்லாரும் இதற்கு முன்பாகவே உயிர்த்தெழுதலில் அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதலில் அவரோடு கூட பரலோகத்தில் இருக்கணும். அப்பதான் அவரோடு கூட திரும்ப வர முடியும். தேவரீரோடு கூட எல்லா பரிசுத்தவான்களும் சொல்லி. அப்ப அந்த வார் நடக்கும் பொழுது கர்த்தரோடு கூட மீண்டுமாக நாம் வர வேண்டும். அப்படின்னா இங்க இருக்க மாட்டோம் உலகத்துல,
புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப வேர்ல்டு வார் 3 நடக்கிறதற்கு முன்பாக சபை எடுத்துக் கொள்ளப்படும். அதற்கப்புறம் தான் கிரேட் ட்ரிபுலேஷன் வரும். இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு, இது ப்ரீ ட்ரிபுலேஷனல் ராப்சரா? ஆமா. மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பாக சபை எடுத்துக் கொள்ளப்படும். அப்ப சோ வி நோ ஃபார் ஷூர் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி வேர்ல்டு வார் 3. அப்ப இப்ப நடக்கிறது வேர்ல்டு வார் 3 கிடையாது. அப்ப இந்த வார் எதுக்கு? இந்த வார்னால என்ன நடக்க போகுது அப்படின்னா, முதலாவது மத்தேயு 24:6 என்ன சொல்லியிருக்குன்னா, யுத்தங்களை குறித்த செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் முடிவு உடனே வராது. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அப்ப உபத்திரவ காலத்துடைய ஆரம்ப பகுதிக்கு வந்து நிக்கிறோம். இப்ப ரொம்ப தெளிவு. ஆனா முடிவு உடனே வராது. சோ அப்ப எக்ஸாக்டா இப்ப எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, ஈரானை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம படிக்கணும். அதை படித்து இந்த ஒரு எண்ட் டைம்ஸ் அப்டேட்டை நம்ம நிறைவு செய்யலாம். அப்ப ஈரான் எண்ட் டைம்ஸ்ல ஒரு முக்கியமான கான்டெக்ட்ல இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானை குறித்து ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஈரானுக்கு ஒரு சில பெயர்கள் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஈரானுக்கு வெவ்வேறு நேம். அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நேம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெர்ஷியா. பெர்ஷியன் கிங்டம் அப்படின்னா, பெர்ஷியாங்கிறது இக்காலத்து ஈரான். பெர்ஷியா பத்தி எங்க பாக்குறோம் அப்படின்னா, தானியல் தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. மேதிய பர்ஷிய சாம்ராஜ்யங்கள் என்று சொல்லி. அப்ப முதலாவது நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை பார்க்கிறார். அதனுடைய தலை பொன், மார்பு வெள்ளி, வயிறு, இடுப்பு, தொடை வரைக்கும் வெண்கலம், முழங்கால் இருந்து கீழே இரும்பு, அப்புறம் பாதம் இரும்பு களிமண். இதுல தலை பொன்னாகிய பாபிலோன், மார்பும் புயங்களும் வெள்ளினா அது மேதோ பர்ஷிய சாம்ராஜ்யம், வயிறு தொடை வெண்கலம்னா அது கிரேக்க சாம்ராஜ்யம், முழங்கால் இருந்து பாதம் வரைக்கும் இரும்புன்னா அது ரோம சாம்ராஜ்யம், பாதம் இரும்பும் களிம்பும்னா அது ரோமன் கேத்தலிக் அப்படிங்கிற அந்த போப் கிங்டம். இப்ப இதெல்லாம் வந்து நம்ம டேனியல் அண்ட் ரெவலேஷன் சொல்லப்பட்ட பைபிள் ஸ்டடியில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2023 இருக்கும். ஒரு ஜூலை ஆகஸ்ட் அதுல இருக்கும். டீட்டெயிலா இன்டெப்தா 2 ஸ்டடிஸ் ஃபுல்லா இருக்கும். விருப்பப்படுறவங்க அதை பாருங்க. ரெவலேஷனோட லிங்க் பண்ணி பேசியிருக்கோம் ஒரு செமினார். கிட்டத்தட்ட ஒரு பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே ஒரு 2 hours இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். நம்ம சேனல்ல நீங்க விருப்பம் உள்ளவர்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். சரி, அப்ப பெர்ஷியா, இந்த மேதோ பர்ஷியா, மார்பும் புயங்களும், அது அப்பதான் அந்த பெர்ஷியன் கிங்டம் வந்தது. இந்த கோரேஸ் எனப்படக்கூடிய ராஜா பெர்ஷியாவினுடைய அந்த சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு மகாராஜாவாக இருக்கிறார். அவர் தான் பாபிலோனை முறியடிச்சு அங்க இருக்கிற யூதர்களுக்கு விடுதலை கொடுத்தார். 70 வருஷம் கழிச்சு நீங்க திரும்பவும் எருசலேம் கொண்டாடுவான்னு கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி கொடுத்தவர் இந்த பெர்ஷியாவின் அதிபதியாகிய கோரேஸ். அவர் தான் நீங்க திரும்ப போய் தேவாலயத்தை கட்டுங்க எருசலேம்ல அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இது தீர்க்க தரிசனமாக இதற்கு முன்பாகவே எரேமியாளருக்கு, ஏசாயாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப பர்ஷியா வந்துட்டு இந்த யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பனாக இருந்தது. பின்னாளில் இப்ப வந்துட்டு ஒரு ஒரு லார்ஜஸ்ட், அவருடைய மிக முக்கியமான ஆர்க் ரைவல், ஆர்க் ஃபோன்னு சொல்லலாம், ஜென்ம விரோதியாக இப்ப மாறி இருக்கிறது. இப்ப இன்னொரு பேர் இதுல இருக்கு. என்ன பேருன்னு பாருங்க. இது பெர்ஷியா அப்படிங்கிறது இப்ப ஈரானுக்கான ஒரு மெயின் நேம். இப்ப பெர்ஷியா அப்படின்னா ஈரான் தான். ஆனா இன்னொரு பேர் ஒண்ணு கொடுத்திருக்கு. எங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 49ஆம் அதிகாரத்துல 34ல இருந்து 39 அதை படிச்சு அதனுடைய டீட்டெயில பார்த்துட்டு இந்த ஒரு காரியத்தை நம்ம நிறைவு செஞ்சிடலாம். எரேமியா 49ஆம் அதிகாரம் 34. யூதா ராஜாவாகிய சிதேக்கியாவினுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே ஏலாமுக்கு விரோதமாக எரேமியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். அப்ப ஏலாம் என்பதும் யாரை குறிக்கும் என்றால் இப்போதைய ஈரான் தான் குறிக்கும். சேனையில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில்லனும் அவருடைய பிரதான வல்லமையும் முறித்து போட்டு வானத்தின் 4 திசைகள் என்பது 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதற அடிப்பேன்.
ஏழாம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். நான் ஏழாம் ஏறி அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுதலுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரமாகிய தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் பட்டயத்தை அவர்களுக்கு பின்னாக அனுப்பி என் சிங்காசனத்தை ஏழாமிலே வைத்து அங்கே இருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் கடைசி நாட்களிலே நான் ஏழாமின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப அங்க இருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேங்கிறதான இப்ப நிறைவேறி இருக்கு. அப்ப ஈரானுடைய ராஜா, அந்த சுப்ரீம் லீடரும், அந்த மேஜர்ஸ், அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ், இன்னும் மிலிட்டரி லீடர்ஸும் அழிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். அப்ப இந்த தீர்க்கதரிசனம் தான் நிறைவேறி இருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஈரான் தான் ஏலான்னு எப்படி சொல்றீங்கன்னா, இந்த மேப்ல பார்க்கலாம் பாருங்க. ஏலாம் அப்படிங்கிற இந்த ஒரு மேப் எடுத்திருக்கேன். இப்ப அதை கிளிக் பண்றேன். இப்ப இதுதான் ஏலாம் அப்படின்னா, இதுதான் பாத்தீங்கன்னா பெர்ஷியன்ஸ். அப்ப இந்த என்டையர் ரீஜனும் பாத்தீங்க அப்படின்னா ஈரான் தான். இப்ப இன்னும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இப்ப இதுதான் இந்த ஹார்முஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கல்ஃப். இங்கதான் யுஏஇ எல்லாம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்துட்டு இங்கதான் இருக்கிறாங்க. இன்னும் நீங்க மேப்ல நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இதுல பாருங்க, இதுதான் ஈலாம், இதுதான் ஈரான் தேசம். அப்ப இந்த சுத்தி இருக்கிறது தான் பர்ஷியா அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இந்த ஏலாம் என்பது ஈரானும் ஒண்ணுதான். இங்க ஈராக் இருக்கு. சோ இந்த தேசம் முழுவதும் இதுதான். இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் கல்ஃப், இந்த ஒரு பகுதி. இதுல ஈரான் இங்க இருக்கு. இந்த ஒரு பகுதி பாருங்க, இந்த கர்சர், இதுதான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். துபாய் இங்கதான் இருக்கு, இந்த இடத்துக்கிட்ட. இப்ப இந்த ஒரு பகுதி தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ். அப்ப இங்க இருந்து ஈரான் கண்ட்ரோல் பண்ணும். இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு துபாய் பிளஸ் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கட்டார், இந்த தேசங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்ணும். அப்ப கப்பல் போக்குவரத்து இந்த ஒரு பார்டர்ல இருந்து அல்லது இந்த பிரதேசங்கள்ல இருந்து இது வழியா தான் இந்த பக்கம், இந்த சைடு தான் இந்தியா மற்றும் மற்ற ஏசியன் கண்ட்ரிஸ்க்கு வரணும். இப்ப இந்த இடத்த தான் அவங்க பிளாக் பண்றாங்க. இதுதான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ். இதை இந்த இடத்துல இருந்து இவர்கள் இங்க கப்பல்களை அடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில. இதைத்தான் தடுக்கிறதற்கு இப்ப அமெரிக்காவும் எல்லா தேசங்களும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. அப்ப இதை ஏலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப வேதம் தெளிவாக இந்த காரியத்தை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறது. சரி, இப்ப திரும்ப ஸ்டடிக்குள்ள பாரு. இப்ப எரேமியால என்ன சொல்றாரு? He will destroy king and princess of Elam. அப்ப அதுதான் நடந்திருக்கு. ஏன் இது நடந்தது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சற்று வருடங்களுக்கு நீங்க பின்னாடி போய் யோசிச்சீங்கன்னா 2020, அதாவது இந்த கொரோனா, கோவிட் என்று சொல்லப்படுகிற இந்த தொற்று நோய் ஆரம்பித்து பீக்கில் இருந்த நாட்கள்ல ஈரான்ல ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் ஏற்பட்டது. எந்த தேசத்திலும் இல்லாத அளவு ஒரு எழுப்புதல். ஆயிரக்கணக்கான மக்கள், இன்னும் சொல்ல போனா லட்சக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் மாஸ்க் எல்லாம் கூட மூடிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு எழுப்புதல் நடக்கிறது. அப்ப ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு முஸ்லிம் நேஷன் ரொம்ப ஒரு இதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கினார்கள். இந்த ரிவைவலை கண்டெயின் பண்ணி ஏற்றுக்கொண்ட எல்லா பிலீவர்ஸையும் கொடுமைப்படுத்தினார்கள். இந்த ஒரு காரியத்தை, ஏன்னா அவங்க ஆல்ரெடி இஸ்ரேலுக்கே எதிராக அவர்கள் யுத்தம் பண்றாங்க. இப்ப கிறிஸ்டியானிட்டியாக எப்படி தங்களுடைய சொந்த தேசமே அதை தழுவுறதை வந்துட்டு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்ப இத பத்தி, இது சும்மா நான் கதை சொல்லல, நிஜமாகவே நான் சொல்றேன். நீங்க ரிவைவல் அட் ஈரான் அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. தேர் இஸ் அ சிக்னிபிகன்ட் கூகுள் சர்ச் தான். தேர் இஸ் சிக்னிபிகன்ட் ரிவைவல் அக்கரிங் இன் ஈரான் வித் thousands of Iranians coming to faith in Jesus Christ. Christianity reportedly growing faster in Iran than anywhere else in the world. பாருங்க. With the estimated suggests that over a million Muslims have converted to Christianity. Over a million, 1 million 10 லட்சம் முஸ்லிம்ஸ் converted to Christianity. Despite the regime's harsh crackdowns on religious freedom,
The evangelical movement continues to thrive, making it the fastest growing evangelical movement globally. Organization like Operation World report that the number of Iranian converts is estimated to be around 1 million or more. எவ்வளவு பெரிய ஒரு ரிவைவல் பாருங்க ஈரான். பாருங்க, மாஸ் க்ளோஸ் as 1 million Muslims observe Jesus Christ. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. இந்தியால வந்துட்டு நம்ம இவ்வளவு நாளாக ஜெபிக்கிறோம். ஆனா எவ்வளவு ஒரு பெரிய ஒரு மிக ஒரு கொடூரமான ஒரு தேசம் ஈரான், சர்வாதிகார தேசம். அந்த தேசத்துல பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ரிவைவலை கர்த்தர் கொண்டு வந்திருக்காரு. அல்லேலூயா. ஆக நிச்சயமாகவே கர்த்தர் வந்துட்டு ஈரான்ல இந்த கடைசி காலத்துல எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இதை தடுக்க நினைத்தவர்கள், கொடுங்கோலால் இதை முறித்தவர்களுக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க. இப்ப அதுதான், இங்க ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன், என் சிங்காசனத்தை அங்கே வைப்பேன் அப்படின்னா கர்த்தருடைய சிங்காசனம் அங்கே வைக்கப்படும். சிங்காசனத்தை எல்லாமே வைத்து அங்கிருந்து ராஜாவின் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப இப்ப நடக்கிற ஒரு யுத்தம் எதுக்காக அப்படின்னா, ஆனாலும் கடைசி நாட்களில் நான் ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவேன். அப்ப சிறையிருப்பு என்று சொல்லப்படும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் சிறையிருப்புல இருக்கும் பொழுது திருப்புறார். எகிப்துல சிறையிருப்பில் இருந்தார்கள் இஸ்ரேல் ஜனங்கள், திருப்பினார். எகிப்திலிருந்து விடுதலை பண்ணினார், மோசையை அனுப்பினார். பாபிலோன்ல சிறையிருப்புல இருந்தாங்க. பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசை அனுப்பி அவருடைய சிறையிருப்பை திருப்பினார். இப்ப ஈரானுடைய இந்த ரெஜிம்ல சிறையிருப்புல இருந்தாங்க. இப்ப சிறையிருப்பை திருப்புகிறார். ஆமேன், பிரைஸ் காட். அப்ப கர்த்தர் அவர் சொன்னதை செய்கிறவர். வேதத்துல he will change the captivity. இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் கவனமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லது இந்த வேத பகுதியை வாசித்தவர்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்பீங்க. என்னன்னா, கடைசி நாளில் சொல்லியிருப்பார். ஆனாலும் கடைசி நாட்களிலே நான் ஏலாமின் சிறையிருப்பை திருப்புகிறேன். எப்ப திருப்புவாராம்? லாஸ்ட் டேஸ் அல்லது எண்ட் டைம்ஸ். அப்ப என்ன புரியுது நமக்கு? நம்ம எண்ட் டைம்ஸ்ல இருக்கிறோம். எவ்வளவு துல்லியமா நம்ம கொண்டாடுறோம் பாருங்க பாயிண்ட். ஆவியானவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறார். அப்ப கடைசி நாட்கள்ல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்த அதிகாரம் எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த 2 அதிகாரங்கள் பாபிலோனுடைய அழிவை குறித்து பேசுகிறது. டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாபிலோன். பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று சொல்லி இந்த 2 அதிகாரத்திலையும் சொல்லப்படும். அப்படின்னா ஏலாமுடைய இந்த காரியம் முடிந்ததும் அடுத்தது பாபிலோன் தான். இப்ப ஏலாம் என்பது இந்த ஒரு போர்ஷன் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்படல. இது பழைய ஏற்பாட்டுல எரேமியால மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க என்ன சொல்லிட்டாரு? ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவேன்னு சொல்லிட்டாரு. ஆனா பாபிலோன் சிறையிருப்பை திருப்புவேன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. பாபிலோன் அப்படியே முழுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்படியே பாபிலோன் முழுகி போகும், நான் இதன் மேல் வரப்பண்ணும் தீங்கினால் எழுந்திருக்க மாட்டாமல் இழைத்து விடுவார்கள். பாபிலோன் will sink. ஏலாமின் சிறையிருப்பு திரும்பும், ஆனால் பாபிலோன் திரும்ப எழுந்திருக்க மாட்டாது. ஏன்னா பாபிலோன் தான் தேவனுடைய இறுதி நியாய தீர்ப்பு. இதை பத்தி ஜட்மெண்ட் ஆஃப் பாபிலோன் ஒரு சாப்டர்ல பார்த்திருக்கோம். ஏன் பாபிலோனோட சிறையிருப்பை திருப்ப மாட்டார்னு. இப்ப இந்த ஏலாமை பத்தி வெளிப்படுத்தின விஷயத்துல இருக்கா அப்படின்னா இல்ல. ஆனா பாபிலோனை பத்தி இருக்குன்னா ஒரு 2 சாப்டர் இருக்கு. ஏன்னா 2-3 சாப்டர்ல சொல்லியிருக்காரு. ஏன்னா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, வெளிப்படுத்தின விசேஷம் 18. இதுல கடைசியா பாருங்க 21 வசனம். அப்படியே எரேமியால நம்ம படிச்ச வசனம். அப்பொழுது பலமுள்ள தூதனரோன் பெரிய எந்திர கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்தில இருந்து, இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமல் போகும். அதான் அப்ப ஃபுல்லா முழுகி போகும். பாபிலோனுக்கு நோ ஹோப். ஏன்னா பாபிலோன் தான் இப்படியே பாபிலோன் முழுகி போகும்.
ஏன்னா ஒரு கல்லை கட்டி அதை ஐபிராத்து நடுவில் எரியுது. அதே மாதிரி எந்திர கல்லை கட்டி எரிஞ்சு இப்படியே பாபிலோன் மூழ்கி போகும். அப்ப ஏலாம் என்பது வெளிப்படுத்துற விஷயத்துல சொல்லப்படல, எரேமியால மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பாபிலோன் எரேமியால சொல்லப்பட்டிருக்கு, வெளிப்படுத்துற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பாபிலோனுக்கு சம்பவிக்க போகுது. அப்ப பாபிலோன்னா என்ன, அதற்கு ஏன் நியாய தீர்ப்பு, இதெல்லாம் பத்தி டீட்டெயிலா அதுல பேசியிருக்கோம். அதனால இப்ப நம்ம டச் பண்ணா இன்னும் டைம் ஆகும். அப்ப பாபிலோன் என்பது ஒரு ஃபால்ஸ் ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம் மற்றும் பூமி எங்கும் பூமியெல்லாம் கேடாக்கக்கூடிய ஒரு ராஜ்யம். சரி, அப்ப காட் வில் கம்ப்ளீட்லி ஓவர் த்ரோ த பாபிலோன். இதுதான் ஜெரேமியா சொல்றேன். முற்றிலுமாக முடிச்சிருவார். ஏன்னா அது அவருடைய ஊழியக்காரருக்காக அவர் வாங்கும் பழி என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அதுதான் மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு. பாபிலோன் தான் அந்த மகாவேசி. அதுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரர் ரத்தத்திற்காக அவர் இடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். அப்ப அது நடக்கிறது இந்த ஃபைனல் வேர்ல்டு வார் அந்த டைம்ல தான். அதுக்கு முன்பாக தான் இது நடக்கும். இதுவும் சேர்ந்து நடக்கும். இப்ப ஏலாமை போல அல்ல, ஏலாமுடைய சிறையிருப்பு திருப்பப்படும். ஆனால் பாபிலோனுக்கு அந்த மாதிரி கோப் கிடையாது. அப்ப அடுத்து ப்ராஃபட்டிக் கேலண்டர் நடக்க போறது இதுதான். ஏன்னா எரேமியா 49ல இது முடிஞ்சது ஏலாம். 50-51ல பாபிலோனுடைய நியாயத்திற்கு தான். இப்ப அதுவும் நம்முடைய டைம் லைன் 2027 இருந்து 33ன்னு போனதுல சொன்னோம். அடுத்தடுத்த வருஷங்கள்ல ஸ்ட்ராங்கா நடக்க போகுது. ஆனா இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே இது போன்ற ஒரு யுத்தம், இந்த ஈரான் மேல ஏலாம் மேல நடக்கிற யுத்தம். ஏன்னா இந்த வருஷம் 26 என்பது அதுதான் கர்த்தர் என்ன சொல்லப்படக்கூடிய அந்த 4 எழுத்துக்கள் டெட்ராகிராமட்டன் யூட் ஹே வாவ் ஹே, அதுதான் யெகோவா என்று சொல்லுகிறார்கள், அதுதான் யாவே என்று சொல்லுகிறார்கள், அதுதான் கர்த்தர் என்று தமிழ்ல பழைய ஏற்பாட்டுல 6000 முறைமை வருது. பழைய ஏற்பாட்டுல மாத்திரம் அதனுடைய நியூமரிக்கல் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 26. அப்ப இந்த வருஷம் 2026. இப்ப இந்த வருஷமே நம்ம இந்த முடிவு காலத்தினுடைய ஒரு துவக்கத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள், அதனுடைய அறிகுறிகள், அதனுடைய ஆரம்பங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் அதிகமாக பார்ப்போம். இன்னும் சொல்ல போனா உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலங்கிறது இந்த கேஸ் சிலிண்டர் கிடைக்காதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம், ஒரு சாம்பிள் தான் அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இதை விட பெரிய பெரிய காரியங்கள் எல்லாமே மகா உபத்திரவ காலத்துல சம்பவிக்கும். அப்ப ஆனா இப்பயே நம்மளால வந்துட்டு என்ன பண்ண முடியல, ஒரு சில இந்த சின்ன அசௌகரியங்களே பார்க்கும் பொழுது ஐயோ இவ்வளவு கஷ்டமா இருக்கே, சமைக்க முடியல அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனா போக போக நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் ரொம்ப கொடிதான காலங்கள் வரப்போகிறது, வந்து கொண்டிருக்கிறது. இனி காலம் செல்லாது. ஆல்ரெடி அந்த காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா உடனடியாக இந்த வருஷமே எல்லாம் நடந்துருமா, அடுத்த வருஷமே எல்லாம் நடந்துருமா, அநேகர் ஊழியக்காரர்கள் அவர்கள் சொல்ற மாதிரி அப்படின்னா இல்ல. பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். அப்ப நீங்க பொறுமையாக நீங்கள் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்து கொண்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, லூக்கா 21 கடைசியில சொன்னதை போல நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இப்பொழுது இந்த ஒரு என் டைம்ஸ் வீடியோ உங்களுக்கு இப்ப நடக்கிற ஒரு சம்பவங்களை பத்தி ஒரு கிளாரிட்டி, வேதத்தோட தீர்க்க தரிசனத்துல அப்புறம் வேர்ல்டு வார் 3 பத்தி இந்த காரியங்களை குறித்து கொடுத்திருக்கோம்னு நான் நம்புறேன். சீக்கிரமாவே இன்னொரு காணொலியில கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு பைபிள் ஸ்டடியில அவங்கள சந்திக்கிறேன். பொறுமையாக கேட்டவங்கள நிறைய கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.